அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக சிந்தனை மூலமாக தங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சிவம் என்றால் மங்களம் என்று பொருள். சிவன் என்றால் மங்களங்களை தருபவன். நம சிவாய என்பது சிவபெருமானின் நாமம். இது ஒரு மந்திரச் சொல். நம சிவாய என்ற இந்த மந்திரச் சொல்லில் நா என்ற எழுத்து திரோதான சக்தி என்ற மறைப்பாற்றலை குறிக்கிறது. நான்காவதாக வா என்ற எழுத்து அருளும் சக்தியை குறிக்கிறது. மறைக்கும் சக்தி, அருளும் சக்தி ஆகிய இரண்டுமே நிலையாற்றலான சிவபெருமானின் இயக்க சக்தி தான். நம் தாயாகிய பராசக்தியே நா என்ற மறைப்பு சக்தியாகவும் வா என்ற அருட்சக்தியாகவும் செயல்பட்டு நம்மை ஈசனுடன் சேர்க்கிறாள். சிவன் நிலையாற்றல், பேரறிவு, பிரபஞ்சம் சிவனே என்று இருக்கும். சிவத்துடன் சேர்ந்து சக்தியானது மறைப்பு சக்தியாக உயிர்களை பக்குவப்படுத்தவும், பக்குவப்பட்ட உயிர்கள் சிவானந்தத்தை அடையும் பொருட்டு அருளும் சக்தியாகவும் செயல்படுகிறது. இந்த நாவுக்கு அடுத்தபடியாக உள்ள மா என்ற எழுத்து மலம் எனப்படும். அதாவது ஆணவ மலம், கண்ம மலம், மாயா மலம் என்ற 3 மலங்களை குறிக்கும். இந்த மலங்கள் உயிர்களுக்கு அறியும் திறன் இருந்தும் அறிய விடாமல் அதை மறைத்து அறிவற்றதாகவே வைத்துள்ளது. சி என்ற எழுத்து சிவபெருமானை குறிக்கும். அடுத்த யா என்ற எழுத்து உயிர்களாகிய ஆன்மாக்களை குறிக்கும். இந்த சிவம், உயிர்கள், மலங்கள் 3ம் அனாதி, தொடக்கமற்றவை. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களாகிய நாமும் இருந்தோம். லட்சம் கோடி கோடி வருடங்களுக்கு முன் இறைவன் இருந்தான் என்றால் உயிர்களும் கூடவே மலங்களும் அப்போது இருந்தது. சிவபெருமானின் பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய உயிர்கள் அறிவு மயங்கி கிடக்கிறதே என்று வருந்தி ஆணவ மலம் என்ற இருளில் கிடக்கும் உயிர்களை எடுத்து கருணை காட்டி பேரானந்தத்தை அருள வேண்டும் என்று சிவன் கருணை காட்டுகிறார். இந்த கருணை பிரதிபலன் இல்லாதது. நம்மிடமிருந்து அவருக்கு தேவை எதுவும் இல்லை. அவனுக்கு கொடுக்கும் அளவுக்கு நம்மிடம் என்ன இருக்கிறது? ஆசாபாசங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாயிற்றே சிவபெருமான். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை ஆற்றலாக உள்ள சிவபெருமான் நமக்காக தன் நிலையில் இருந்து கீழே இறங்கி வந்து இயக்க ஆற்றல் சக்தியாகிறான். பராசக்தி, ஆதிசக்தி என்றெல்லாம் அழைக்கப்படுவது சிவம்தான். சிவம் பெரிதா சக்தி பெரிதா என்ற வாதத்திற்கு இடமே இல்லை. சிவம்தான் உயிர்களுக்காக சக்தியாக இயக்க ஆற்றலை செய்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.